திருப்பரங்குன்றம்ங்கிற பிரச்சனை வந்து எப்போ ஆரம்பிக்குன்னா, எப்போ இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு தமிழ்நாட்டில் உள்ள வருதோ அப்பத்துலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு 1800களில் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. அப்போதுலேருந்து அந்த பிரச்சனை வருது. சிக்கந்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பாண்டியர்களை எதிர்த்து போரிட்டாராலும், அவரை மலை உச்சியில் வந்து அவர் வந்து பாண்டிய மன்னர்கள் கொண்டதாகவும், அந்த அவருடைய சமாதி இருக்கிறதாகவும், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தான் அந்த சமாதி இருக்குங்கிறது. இப்போ அந்த சமாதியை தான் தர்கா ஆக்கி இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சுற்றுலாத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பு, அதில் என்ன இருக்குன்னா, இதே மதுரையில் கோரிபாளையத்தில் ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்கால தான் வந்து சிக்கந்தருடைய சமாதி இருக்கதா சொல்றது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சுற்றுலாத்துறை சொல்றது பொய்யா? சிக்கந்தருடைய சமாதி அங்க இருக்குன்னு சொன்னா மலை உச்சியில் இருக்குது எப்படி? ஒரே ஆளுக்கு எப்படி 2 சமாதி இருக்க முடியும்? இதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது.